இப்போ நடக்கக்கூடிய இந்த ஏர் கிராஷ்க்கு காரணம் என்ன? ஸோ இவ்வளோ ரெகுலேஷன்ஸ் இருக்கும் பொழுது எப்படி அகமதாபாதோடைய இந்த ஏர் கிராஷ் நடந்தது? நீங்கள் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் பாக்ஸை ரிகவர் பண்ணியிருக்காங்க அகமதாபாத் அந்த கிராஷ் நடந்த இடத்துல. ஏர்கிராஃப்டோட லயபிலிட்டி அந்த பேக் உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அந்த காம்பன்சேஷனை கொடுத்துதான் ஆகணும், நீங்கள் இன்ஷூர் பண்ணாட்டி கூட. என்னென்ன ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்கலாம், எந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட்ஸை வாங்கலாம் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுக்கக்கூடிய ஏர் வர்தினஸ் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் டிஜிசிஏ இருக்காங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் சேஃப்டி தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் டிஜிசிஏ. இந்த இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒருத்தரை தவிர எல்லாருமே இறந்துட்டாங்க. காக்பிட்ல இருந்த பைலட்ல இருந்து, கோ பைலட்ல இருந்து, பேசஞ்சர்ஸ், டைப் ஆஃப் விக்டிம், பேசஞ்சர் டெட் ஆர் இன்ஷூர்ட், அவங்களுக்கு மான்ட்ரியல் கன்வென்ஷன் 1999 படி இன்சூரன்ஸோடைய ஹல் வேல்யூன்னு சொல்லுவோம், அது கிட்டத்தட்ட 1000 crores கிட்ட கிடைக்க வாய்ப்புண்டு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரீசெண்டாக அகமதாபாத்லேருந்து லண்டன் போக வேண்டிய ஏர் இண்டியா ஃப்ளைட் ஆகப்பட்டது 30 secondsல டேக் ஆஃப் ஆன உடனேயே கிராஷ் ஆனதை நம்ம எல்லாம் பார்த்தோம். இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கிராஷை பார்த்துட்டு வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் துர்க்கத்திலே இருந்தோம். காரணம் என்னென்னா, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அந்த ஃப்ளைட்டில் பல கனவுகளோட ட்ராவல் பண்ணி அவங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு சமயம் லண்டன்லேருந்து இங்கேருந்து போயிருக்கலாம், இல்லை இந்தியர்கள் பல பேர் லண்டனுக்கு போயிருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் நேஷ்னல்ஸும் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் கெனடியன் நேஷ்னல்ஸு நிறைய பேர் அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காங்க. அகமதாபாத்லேருந்து டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டில் அந்த கிராஷை பார்க்கும்போது அந்த கிராஷ் நடந்த டெக்னிக்காலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பல பேர் பைலட்டாக இருக்கிறவங்க, ஏவியேஷன் செக்டர் எக்ஸ்பர்ட்ஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பேசியிருந்தாங்க. ஆனால் ஏவியேஷன் செக்டரில் இருக்கக்கூடிய சட்டங்களை கண்டிப்பாக எல்லா சட்ட மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அந்த சட்டங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் என்னென்னா, தொடர்ச்சியாக நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம், எப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோமோ, எப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இப்போ பல பேர் ஃப்ளைட்லேயும் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்டேட் டு ஸ்டேட் மட்டும் இல்லாமல் இன்டர் ஸ்டேட், அதாவது ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு கூட இப்போ ஃப்ளைட்ஸ் எடுக்கிறது ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆகிடுச்சு. அதனால் ஃப்ளைட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஏவியேஷன் செக்டர், டு பி ப்ரிசைஸ் ஏவியேஷன் செக்டரை சுற்றி இருக்கக்கூடிய சட்டங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் ஆகப்பட்டது டொமஸ்டிக் லாவும் உண்டு, இன்டர்நேஷ்னல் லாஸும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது யார் ஏவியேஷன் செக்டருக்கு ரெகுலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஷார்ட்லி என்ன சொல்லுவோன்னா டிஜிசிஏ. டிஜிசிஏ உடைய ரோல் ஆகப்பட்டது ஏர்போர்ட்டோட சேஃப்டி மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்ஸோட சேஃப்டி, பைலட்ஸோட ட்ரைனிங் எல்லாமே பார்த்து தான் லைசன்ஸே கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் பைலட்டுக்கு கூட ஃப்ளையிங் லைசன்ஸ் ஒரு ஏவியேஷன் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய பொறுப்பு கூட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு உண்டு. இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ரெகுலேட்டர் மட்டும் கிடையாது. சில நேரங்களில் ஏதாவது கோட்பாடுகள், அதாவது கோட் ஆஃப் கான்டக்டாக இருக்கலாம், எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸாக இருக்கலாம், ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸை ஏவியேஷன் நிறுவனங்கள் மீறினா அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெனல்ட்டிஸும் போடக்கூடிய பவர் டிஜிசிஏக்கு உண்டு. அப்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர்போர்ட்டை பார்த்துப்பாங்க. ஆனால் ஏவியேஷன் செக்டரை ஓவராலாக மானிட்டர் பண்ணக்கூடிய பொறுப்பாகப்பட்டது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு உண்டு. இவங்களுடைய ரோல் ஆகப்பட்டது பல சட்டங்களை சார்ந்து தான் டிஜிசிஏவோட ரெகுலேஷன்ஸும் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது கோர் லெஜிஸ்லேஷன் ஆகப்பட்டது ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934. ஸோ ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 ஆகப்பட்டது பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்தியாவில் லெஜிஸ்லேட் பண்ண ஆக்ட். இன்ஃபேக்ட் இட் இஸ் அன் இம்பீரியல் லா. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, த ஆக்ட் ரெகுலேட்ஸ் மேனுஃபேக்சரிங், பொசஷன், யூஸ், ஆப்ரேஷன், சேல், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட். அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ செட்ஸ் பேராமீட்டர் ஃபார் ஏர் வர்தினஸ், மெயின்டெனன்ஸ், சேஃப்டி, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். இப்போ நடக்கக்கூடிய இந்த ஏர் கிராஷ்க்கு காரணம் என்ன? நீங்கள் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் பாக்ஸை ரிகவர் பண்ணியிருக்காங்க அகமதாபாத் அந்த கிராஷ் நடந்த இடத்துல. இன்ஃபேக்ட் இந்த கிராஷ் நடந்த இடம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஒரு மெடிக்கல் காலேஜில் அந்த கிராஷ் நடந்தது.
அந்த மெடிக்கல் காலேஜ் கிராஷ் நடந்ததுக்கப்புறம் அந்த டெப்ரிஸை வந்து எடுக்கும் பொழுது, க்ரெயின்லாம் போட்டு எடுக்கும் பொழுது பேசஞ்சர்ஸுடைய நிறைய பொருட்கள், அப்புறம் புஸ்தகங்கள், நிறைய அவங்களுடைய பேக்ஸ் எல்லாம் கூட எரிஞ்ச நிலையில் வந்து காணப்பட்டிருந்தது. அந்த பேக்ஸை வந்து எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 பிளாக் பாக்ஸை எடுத்திருக்காங்க. இந்த பிளாக் பாக்ஸுடைய ரிக்குவயர்மெண்ட் கூட ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 படி தான் வருது. இந்த சட்டமாகப்பட்டது இன்டர்நேஷ்னல் லா பேஸ் பண்ணி தான் இந்த சட்டமும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 படி தான் இந்தியாவில் இப்போ நடந்த இந்த ஆக்சிடெண்ட் அதாவது ஏர் கிராஷை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 படி தான் பண்ணப்படும். இன்ஃபேக்ட் இந்த ஏர்கிராஃப்டுடைய மேனுஃபேக்சராக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலேஷன் இருக்கக்கூடிய சட்டம் தான் ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934. ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் ஆகப்பட்டது ஏர்கிராஃப்ட் ரூல்ஸ் 1937. ஏர்கிராஃப்ட் ரூல்ஸ் 1937ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் அ ரெகுலேஷன் ஃபார் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏவியேஷன் இன்க்ளூடிங் கேரேஜ் ஆஃப் டேஞ்சரஸ் குட்ஸ். பல முறை நீங்கள் வந்து சில பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃப்யூமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸாக இருக்கலாம். நம்ம வந்து செக்யூரிட்டி செக் கிராஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து டஸ்ட்பினில் கூட போட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் பல முறை நம்ம வந்து வெளிநாடுகள் ட்ராவல் பண்ணும் பொழுது நம்ம கொண்டு போகக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை வந்து ரிட்டர்ன்லேயோ இல்லை ஆன்வர்ட்லேயோ கண்டறிஞ்சாங்க, அந்த பேக்கில் நம்ம வச்சுருந்தோன்னா அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. நம்ம கூட யோசிப்போம், என்னடா இது நம்ம வாங்கிட்டு வந்த பொருள்லாம் வெளிநாட்டில் காஸ்ட்லியாக இருக்கே, நம்ம யூஸ் பண்ணணும்னு இந்தியாவில் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடுறாங்களே, நம்மளுக்கு நஷ்டமாகுதே நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி எடுத்து போட வேண்டிய கட்டாயத்தில் ஏன் இருக்காங்க இன்டர்நேஷ்னலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்காக தான். ஏன்னா அது டேஞ்சரஸ் குட்ஸ் கேட்டகரியில் வரும். காரணம் என்னென்னா, ஒரு குவான்டிட்டிக்கு மேலே எடுத்துகிட்டு போகும்போது அது ஹைலி கம்பஸ்டிபிளாக இருக்கும். நம்மளுக்குலாம் தெரியும், ஏர்கிராஃப்ட் ஆகப்பட்டது ஏவியேஷன் டர்பன் ஃபியூவல் வழியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் பெட்ரோலியம். அப்படின்னும் பொழுது அந்த கம்பஸ்டிபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து டஸ்ட்பினில் மட்டும் போடுறது இல்லாமல் அதை டிஸ்கார்டும் பண்ணிடுவாங்க ஏர்போர்ட்டில். ஸோ இந்த ரெகுலேஷன் ஆகப்பட்டது இன்டர்நேஷ்னல் ரிக்குவயர்மெண்ட். அதை தான் ஏர்கிராஃப்ட் ரூல்ஸ் 1937 படி இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏர்கிராஃப்ட் ரூல்ஸ் 1937. ஸோ ஒரு சமயம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் பொருள் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி செக்கில் எடுத்து போடுறாங்க, நீங்கள் கொண்டு போயிருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலில் போடுறாங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. ஏர்கிராஃப்ட் ரூல்ஸ் 1937 படி தான் எடுத்து போடுறாங்க. மூணாவது இம்பார்ட்டண்ட் ஆக்ட் கேரேஜ் பை ஏர் ஆக்ட் 1972. இந்த ஆக்ட் governs the rights, responsibilities and liabilities of air carriers in both domestic and international air travel. The Carriage by Air Act 1972 இது இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ஆக்ட். இது இஸ் சென்ட்ரல் ஆக்ட். இந்த சட்டத்தின்படி என்ன லயபிலிட்டி என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது நீங்கள் போடக்கூடிய பேக்கேஜ் ஆகப்பட்டது கிடைக்காம போயிடும். அப்படி கிடைக்காம போகும் பொழுது கேரேஜ் பை ஏர் ஆக்ட் 1972 படி அந்த பேக்கேஜ் கிடைக்கலன்னா பேக்கேஜை நீங்கள் கிளைம் பண்ணலாம். இது இன்சூரன்ஸ் இருந்து தான் கிளைம் பண்ணணும்னு கிடையாது. கேரேஜ் பை ஏர் ஆக்ட் 1972 படி லயபிலிட்டி, உங்களோட லயபிலிட்டி இது வந்து ஏர்கிராஃப்டோட லயபிலிட்டி அந்த பேக் உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா அந்த காம்பன்சேஷனை கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் இன்ஷூர் பண்ணாட்டி கூட. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா டிக்கெட் போடும்பொழுது யூ வாண்ட் இன்ஷூர் யுவர் ட்ரிப்பான்னு கேட்கும். நீங்கள் இன்சூர் ஃபார் ட்ரிப்னு போடாட்டி கூட நீங்கள் இன்சூரன்ஸில் கவர் ஆகிருப்பீங்க. அந்த டிக்கெட் காஸ்ட்லேயே அது இருக்குது. ஏவியேஷன் லாஸில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆக்ட் 1994. இந்த சட்டமாகப்பட்டது பல முறை மாற்றி அமைச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் தொடர்ச்சியாக பல அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின்படி this act established the airport authority of India responsible for developing, financing, operating and maintaining airports in India. இப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட் எடுத்துக்கோங்க, பாம்பே ஏர்போர்ட் எடுத்துக்கோங்க, டெல்லி ஏர்போர்ட் எடுத்துக்கோங்க, அதை டெவலப் பண்ணி கொடுத்தது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் வந்து அதை டெவலப் பண்ணி கொடுத்தது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும். பட் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய, அதை மானிட்டர் பண்ணக்கூடிய, ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஐ. தட் இஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த ஏர்போர்ட்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் ஏர்போர்ட்ஸோட சேஃப்டியும் வந்து பார்த்துப்பாங்க. அதுக்குன்னு கட்டணங்களும் வசூலிப்பாங்க. நம்மளே பார்த்துருக்கோம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஏர்போர்ட்ஸில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிவில் ஏவியேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ்.
CARs. DGCA வந்து Director General of Civil Aviation under Rule 133A of the Aircraft Rules 1937 படி கிளியராக அவுட்லைன் கொடுக்குறாங்க. லைசன்சஸ் எப்படி கொடுக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் எப்படி கொடுக்கணும், அப்ரூவல்ஸ் எப்படி கொடுக்கணும், பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்கணும்னு. இப்போ கிராஷ் ஆன ஏர் இண்டியா ஏர்கிராஃப்ட் கூட எந்த ரீசனில் இது கிராஷ் ஆகிருக்கு, என்ன காரணத்தினால இது கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜரை கூட எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ரிக்குவயர்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னா சிவில் ஏவியேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது CARs. அது கீழே தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணுவாங்க. இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆகப்பட்டது கிளியராக ரூல் 133A ஆஃப் த ஏர்கிராஃப்ட் ரூல்ஸ் 1937 படி இது இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட். பட் அஃப்கோர்ஸ் யாரெல்லாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த லா அப்ளிகபிள் ஆகாமல் இருக்கலாம். அந்த லா ஆகப்பட்டது காம்படிஷன் ஆக்ட் 2002. அதாவது ஒரு 2 ஏவியேஷன் நிறுவனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்படிஷன். இப்போ ஏர் இண்டியா பார்த்தீங்கன்னா டாட்டா ஆப்ரேட் பண்ணுறாங்க, இண்டிகோவுடைய ஆர்கனைசேஷன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல ஸ்பைஸ் ஜெட் ஏர்கிராஃப்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர், இவங்க எல்லாமே ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஏர் இண்டியா வந்து கவர்மெண்ட் பிளேயராக இருந்தாங்க. ஏர் இண்டியா வந்து டாட்டா கிட்டே திருப்பி அந்த ஃப்ளைட்டை திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணது நம்மளுக்குலாம் தெரியும். தட்ஸ் ஹிஸ்டாரிக்கல். அதுக்கப்புறம் வந்து டாட்டா இயக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் ஆகப்பட்டது கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்தது. இப்போ டாட்டா கிட்ட மூவ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது while not specific to aviation, the Competition Commission of India uses this act to address anti-competitive practices within the airline industry. Anti-competitionனா ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட், இங்கே சென்னை டு டெல்லிங்கிற ஒரு டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட் ஆகப்பட்டது எவ்வளோ ப்ரைஸிங் பண்ணணும், அந்த ப்ரைஸிங் அதிகமாக பண்ணால் இல்லாட்டி ஹியூஜ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தா காம்படிஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை வந்து கண்டறிஞ்சு இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நோட்டீசஸ் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சட்டமும் உண்டு. இந்த சட்டமாகப்பட்டது பொதுமக்களுக்கும் நம்மளுக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது, நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அப்ளிகபிலிட்டி. ஏன்னா சட்டமானவர்கள் இதை தெரிஞ்சுக்கும் போது முக்கியமாக காம்படிஷன் கமிஷன் ஆகப்பட்டது காம்படிஷன் ஆக்ட் 2002 இருக்கக்கூடிய ஒரு பாடி. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எந்தெந்த ஏரியாஸை DGCA ரெகுலேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லைசன்சிங்கை ரெகுலேட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி லைசன்சிங்? ஃபர்ஸ்ட் லைசன்சிங் ஆகப்பட்டது பர்சனல் லைசன்சிங் இன்க்ளூடிங் பைலட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் என்ஷூரிங் தே மீட் ரிக்வயர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது ஃப்ளைட்டை செக் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸோடைய குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பைலட்ஸோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே லைசன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க DGCA. அந்தளவுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரை வந்து கேர் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குன்னா அதை ட்ரெயின் ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் இருக்கிறவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க, இல்லை எடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் DGCA ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸோட ரெகுலேஷன்ஸோட ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை வந்து ரெகுலேட் பண்ணுன்றதுக்காகவே எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க லைசன்சிங் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் ஏர் வர்தினஸ். ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து சில ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட்ஸோடு தான் இருக்கணும். என்னென்ன ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்கலாம், எந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட்ஸை வாங்கலாம் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுக்கக்கூடிய ஏர் வர்தினஸ் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் DGCA இருக்காங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் சேஃப்டி. சேஃப்டி தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் DGCA. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இண்டியா கிராஷில் எந்த மாதிரியான செக்கிங்ஸ் நடந்திருக்கு, இதுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே மால் ஃபங்க்ஷனிங் இருந்ததா இல்லையா அப்படிங்கிற எல்லா இன்வெஸ்டிகேஷனும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, பார்த்துருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் படி இருந்ததா இல்லையா, எப்படிப்பட்ட ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். அதை வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா சேஃப்டி ஆஃப் த ஏர்கிராஃப்ட்காக பண்ணுறாங்க. ரெண்டாவது ஏர் டிரான்ஸ்போர்ட். ஏர் டிரான்ஸ்போர்ட்டையும் கிளியராக ரெகுலேட் பண்ணுன்றதுக்காக DGCA ரெகுலேட் பண்ணுறாங்க ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். எங்கேருந்து? டு இண்டியா, ஃப்ரம் இண்டியா. அதே மாதிரி கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். ஏர் டிராஃபிக் ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், லேண்டிங் ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், உள்ளே வந்து பார்க்கிங் ரெகுலேஷனாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஏர் டிரான்ஸ்போர்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அப்ளை பண்ணுறாங்க DGCA. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸை பார்த்துக்கிட்டாலும் ப்ரைவேட் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து அந்த ரெகுலேஷன்ஸையும் கண்காணிக்கக்கூடிய இடத்துல DGCA இருக்காங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமாக எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸும் நம்மளுடைய ஏர்போர்ட்ஸை வந்து பைண்டிங்காக வச்சுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸில் இந்தியா இஸ் அ சிக்னேட்ரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே
அந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எவால்வ் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன ஏர்க்ராஃப்ட் ஆக்ட் 1934 இருக்கலாம், ஏர்க்ராஃப்ட் ரூல்ஸ் 1937 இருக்கலாம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1994 ஆக்டாக இருக்கலாம், சிவில் ஏவியேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே எப்படி வருதுன்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கொண்டு வரும். ஸோ அப்போ இந்தியா வந்து எதுக்கு சிக்னேட்டரியாக இருக்காங்கன்னா, இந்தியா இஸ் a signatory to various international treaties that govern aviation such as Chicago Convention. அதில் வந்து கிளியராக ரூல்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஏர் ட்ராவல் எப்படி இருக்கணும், ஏர் டிராஃபிக் எப்படி இருக்கணும், டிசிப்ளின் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு நேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும். டிசிப்ளினுங்கிறது ஒரு சிம்பிள் டேர்ம், பட் அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக எப்படி ஃபாலோ பண்ணணும் ஏர் சேஃப்டிக்காக. ஸோ இவ்வளோ ரெகுலேஷன்ஸ் இருக்கும் பொழுது எப்படி வந்து அகமதாபாதோடைய இந்த ஹேர் கிராஷ் நடந்தது அப்படிங்கிற அந்த கேள்விகள் வைக்கும் பொழுது என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருந்ததுன்றதுக்கு டெஃபினட்டாக வந்து அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாங்களா, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்றதை இப்போ கண்டறிஞ்சிட்ருக்காங்க கவர்மெண்ட். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு டெஃபினட்டாக கவர்மெண்ட் வரக்கூடிய நாட்களில் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இன்சூரன்ஸ் பற்றி. ஏர்க்ராஃப்ட் இன்சூரன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏர் ட்ராவல் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும்போது போயிங் 787 ட்ரீம் லைனர் கிராஷ் ஆகிருந்தது அகமதாபாத்தில். கிராஷ் ஆன உடனேயே ஒரு பக்கம் அந்த ஆக்சிடென்ட்டு மெடிக்கல் காலேஜ் ஃப்ளைட் மேலே விழுந்து கிராஷ் ஆனது, 3 ஈவெண்ட் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருத்தரை தவிர எல்லாருமே இறந்துட்டாங்க. காக்பிட்டில் இருந்த பைலட்லேருந்து, கோ பைலட்லேருந்து, பேசஞ்சர்ஸு, குழந்தைங்க, அதுலேருந்து குழந்தைங்க, பல கனவுகளோடு இருந்தவங்க வந்து இறந்தாங்க. மிக வருத்தமான ஒரு விஷயம். பட்டு அதில் வந்து ஒருத்தர் வந்து 11A சீட்டில் இருந்தவர் வந்து குதிச்சு வந்து தப்பிச்சிருக்காரு பிகாஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் ஃபேவர்டும். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, ரெண்டாவது இறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது, ஏர்க்ராஃப்ட் வந்து காலேஜ் மேலே விழுந்திருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் கட்டத்தில் டாட்டா வந்து 1 கோடி ரூபா ஒரு பேசஞ்சருக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 1 கோடி ரூபாங்கிறது டெஃபினட்டாக வந்து இறந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, தப்பிச்ச அந்த ஒரு பேசஞ்சருக்கும் அப்ளிகபிள் தான். இந்த 1 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணது வந்து அதிகமான பணமா இல்லை இதுக்கு மேலேயும் இன்சூரன்ஸஸ் உண்டா அப்படின்னு அந்த கேள்வி வரும்பொழுது இது வந்து மினிமம் அமௌண்ட் தான் டாட்டா இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே எக்ஸஸ் கிளைமே இன்சூரன்ஸில் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஏர் கிராஷை கவர்ன் பண்ணக்கூடிய சட்டம் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளைட் ஆகப்பட்டது அகமதாபாத்லேருந்து லண்டன் போகக்கூடிய ஃப்ளைட்டு, இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. அப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டாக இருக்கும் பொழுது எந்த கன்வென்ஷன் அப்ளை ஆகும்னா மான்ட்ரியல் கன்வென்ஷன் 1999. இந்த மான்ட்ரியல் கன்வென்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்வென்ஷன் ஃபார் தி யூனிஃபிகேஷன் ஆஃப் சர்டன் ரூல்ஸ் ஃபார் international carriage by air. I repeat, convention for the unification of certain rules for international carriage by air. அதில் Montreal Convention Article 1 Clause 2ல international carriage as a carriage in which the place of departure and the place of destination are situated in the territories of two states parties அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா வந்து Montreal Convention 2009 ராட்டிஃபை பண்ணி நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான சட்டமும் உண்டு, அமெண்டும் பண்ணாங்க. அந்த சட்டமாகப்பட்டது கேரேஜ் பை ஏர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2009. அது மட்டும் இல்லாமல் டார்ட் ஆக்டும் இதுக்கு அப்ளை ஆகும். ஏன்னா ஏர் கிராஷ் ஆகி விழுந்த இடம் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு சில பேரும் இறந்துருக்காங்க, சில பேர் வந்து பயங்கரமாக பாதிச்சிருக்காங்க. லா ஆஃப் டார்ட்டும் அப்ளை ஆகும். அப்படி பார்க்கும்பொழுது என்ன லைபிலிட்டிஸ் வந்து அரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 3 விதமான லைபிலிட்டியை நம்ம பிரிச்சுக்கணும். இதில் யாருக்கு லைபிலிட்டி ஃபார் பேசஞ்சர்ஸ், யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ, ரெண்டாவது இன்ஜூர் ஆனாங்களோ, ரெண்டாவது வந்து லைபிலிட்டி அரைசிங் டியூ டு ஃபேட்டலிட்டிஸ் ஆன் த கிரவுண்ட், அதாவது வந்து எங்கே கிராஷ் ஆச்சோ அந்த காலேஜில் இருந்த மாணவர்களுக்கோ அங்கே இறந்தவங்களுக்கோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய லைபிலிட்டி. மூணாவது கொலேட்ரல் டேமேஜ். ஏன்னா கொலேட்ரல் டேமேஜ் வந்து ஃப்ளைட் விழுந்ததுலேருந்து என்னென்ன டேமேஜ் ஆச்சோ அந்த டேமேஜ். அப்படி எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 1050 கோடி இருக்கக்கூடிய ஒரு லைபிலிட்டி இந்த ஏர் கிராஷ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். இது எப்படி கம்ப்யூட் பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 17 ஆஃப் த மான்ட்ரியல் கன்வென்ஷன், த கேரியர் வந்து ஏர் இண்டியா
வந்து இந்த லயபிலிட்டியை சஸ்டெயின் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஆர்டிகல் 21 ஆஃப் த மான்ட்ரியல் கன்வென்ஷன் சேர்த்து படித்து பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும் பொழுது மான்ட்ரியல் கன்வென்ஷனில் இந்த 3 லயபிலிட்டியை தாண்டி இன்னொரு லயபிலிட்டியும் உண்டு. பர்சன்ஸு, பேகேஜு, கார்கோ. பர்சன்ஸ்க்கு 3 விதமாக பிரித்தாச்சு. பட் பேகேஜுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு, கார்கோக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. ஸோ நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி இதில் அரைஸ் ஆகும்னா, டைப் ஆஃப் விக்டிம், பேசஞ்சர், டெட் ஆர் இன்ஷூர்ட். அவங்களுக்கு மான்ட்ரியல் கன்வென்ஷன் 1999 படி அவங்க ஒரு கிளியராக ஒரு எஸ்டிமேஷன் ரூல் வச்சுருக்காங்க. எஸ்டிஆர்னு சொல்கிறாங்க, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மினிமம் வந்து 1 lakh ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்ன்றாங்க. அதை கம்ப்யூட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் ருப்பியில் 1.5 crores to 1.8 crores வந்து லயபிலிட்டி கொடுக்கணுங்கிறது தான் கம்ப்யூட்டேஷன். அப்போது இறந்தவங்களும் சரி, இன்ஜூர் ஆனவங்களுக்கும் சரி 1.8 crore வந்து ஒரு மேக்ஸிமமும், மினிமம் 1.5 crore அனௌன்ஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஆஸ் அ காம்பன்சேஷன் ஆஸ் பார்ட் ஆஃப் லயபிலிட்டி. இப்போ டாட்டா வந்து 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 1 கோடி ரூபா ஆகப்பட்டது இந்த 1.5 crores தாண்டியா இல்லை 1 crore இதில் கொடுத்துட்டு 50 lakhs வந்து கிளைம் பண்ணி கொடுப்பாங்கிறது வரக்கூடிய நாட்களில் பார்க்கணும். பட் நம்மளோட ஒப்பீனியன் என்னன்னா, அந்த 1 crore ஆகப்பட்டது டாட்டா நிறுவனம் கொடுத்துட்டாங்க. லயபிலிட்டி வந்து இன்சூரன்ஸ் வழியாக வரக்கூடிய, மான்ட்ரியல் கன்வென்ஷன் வழியாக வரக்கூடிய அந்த இன்சூரன்ஸ்லேருந்து மேபி 1.5 crore to 1.8 crore ஒருத்தருக்கும் இறந்தவங்க ஃபேமிலிக்கு லீகல் ஏர்ஸ்க்கு போயிட்டு சேரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டாட்டா கொடுத்த 1 கோடி ரூபா ப்ளஸ் 1.5 crores to 1.8 crores டு த லயபிலிட்டி, அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற இடத்துல மான்ட்ரியல் கன்வென்ஷன் படி அந்த இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால 2.5 crores to 2.8 crores வந்து அந்த விக்டிமுக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, கிரவுண்ட் விக்டிம். எங்கே போயிட்டு ஏர்க்ராஃப்ட் விழுந்ததோ அவங்களுக்கு ஃபெட்டாலிட்டி காஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் டார்ட் லா படி நெக்லிஜென்ஸ், ஸ்ட்ரிக்ட் அண்ட் அப்சல்யூட் லயபிலிட்டி படி அவங்களுக்கும் காம்பன்சேஷன் உண்டு. ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லாஸ் எவ்வளவோ ப்ராப்பர்ட்டிக்கு ப்ளஸ் கான்சிக்வென்ஷியல் டேமேஜ் எவ்வளோலாம் நடந்திருக்கோ அதுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்க முடியும். இதுவும் இந்தியன் டார்ட் லா படி. ஏர்க்ராஃப்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆனதுனால இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால இன்சூரன்ஸோடைய ஹல் வேல்யூன்னு சொல்லுவோம், அது கிட்டத்தட்ட 1000 crores கிட்ட கிடைக்க வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 1450 crores கிட்ட ஒரு காம்பன்சேஷன் வந்து இதனால் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேசஞ்சருக்கு, ஏர்க்ராஃப்ட் கம்பெனிக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கம்ப்யூட்டேஷன் எஸ்டிமேட்டாக. ஸோ 1450 crores இஸ் த எஸ்டிமேஷன் ஆஃப் திஸ் என்டையர் காம்பன்சேஷன் based on the victim, based on the insurance, based on Indian tort law and Montreal Convention. அப்படி இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்த டிஸ்கஷன் நம்ம பார்க்க வேண்டியது ஆஸ் பார்ட் ஆஃப் லா, எப்படி வந்து இந்தியன் கோர்ட்ஸ் வந்து கம்ப்யூட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி காம்பன்சேஷன். இந்த ஜட்மெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். சுருக்கமாக சொல்லணும்னா 2011 ஐ கோட் த ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் ஆஃப் த கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட். லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் C.N. ராமச்சந்திரன் நாயர் அண்ட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் P.S. கோபிநாத் அவர்கள் வந்து இதை டீல் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்டர் ஆகப்பட்டது 2010 மேங்களூர் ஏர் கிராஷ், அதில் வந்து ஏர் கிராஷ் நடக்கும் பொழுது அப்போ கிளியராக குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, த லயபிலிட்டி ஆஃப் த கேரியர் ஃபார் டேமேஜஸ் பேயபிள் ஃபார் தி லாஸ் சஃபர்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டெத் ஆர் இன்ஜுரி ஆஃப் அ பேசஞ்சர் இன் அன் ஏர் ஆக்சிடென்ட் இஸ் அன்லிமிட்டெட். ஸோ எதுவுமே லிமிட் கிடையாது, இது வந்து அன்லிமிட்டெட் தான் அப்படின்னு கிளியராக சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, however the carrier is liable to pay only actual damages proved by the claimants in case of death or by victims in case of injury. The liability so payable can be determined through negotiated settlement or by a civil court of competent jurisdiction as per Rule 21 Sub-Rule 1 of the 3rd Schedule to the Act or any other provisions of the Act or the rules does not provide for payment of any minimum compensation by the air company for death or injury of a passenger in an air accident. However, we feel the carrier as a matter of goodwill, as in this case, should offer a reasonable minimum whatever it has to provide, even if the actual damages payable in law may be low, so that unnecessary litigation is avoided through settlement. அப்படின்னு கிளியராக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸும் உண்டு, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். திரிவேடி கொட்கேனி வெர்சஸ் ஏர் இந்தியா லிமிடெட் based on the principles of computation of compensation laid down in National Insurance Company Limited versus Pranay Sethi, including the income of the employee based on the entitlement, அதையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி Pranay Sethi judgment of the Supreme Court 5 judge
பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கிளியராக சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் டிசைடிங் காம்பன்சேஷன் இன் மோட்டர் ஆக்சிடென்ட் கிளைம். ஸோ ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸும் இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிரவுண்ட் ஃபேட்டாலிட்டிஸ்க்கும் கொலேட்ரல் டேமேஜுக்கும் கிளாஸ் ஆக்ஷன் சூட்ஸும் கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த கேஸ் ஆஃப் மாஸ் டிசாஸ்டர்ஸ் நடக்கும் பொழுது, லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது, பீப்புளுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் டேமேஜஸ் வரும் பொழுது, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் கிளாஸ் ஆக்ஷன் சூட்ஸும் கேன் பி ட்ரிகர்ட். அதனால் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்ஃபேக்ட் கிளாஸ் ஆக்ஷன் சூட்ஸ் வந்து வெஸ்ட்டில் வந்து இப்போது பரவலாக வந்து நடக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வென் தேர் இஸ் அ மாஸ் டிசாஸ்டர், it is more likely that a class action may not ask for a strict proof of negligence is required. This is one of the prospective areas in case of aviation industry. My dear friends, எல்லாரும் இந்த காணொளி வழியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஏர் கிராஷ் அகமதாபாத் டு லண்டன் போகக்கூடிய ட்ரீம் லைனர் ஏர் இண்டியா பல கனவுகளோடு இருந்த பேசஞ்சர்ஸோடு ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த காணொலியை வந்து ஆக்சிடென்ட்டுக்கே நான் வந்து பேசணும்னு நினச்சிருந்தேன். பட் அன்றைய தேதியில் வந்து எல்லோரும் நம்ம துர்க்கத்தில் இருந்தோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருந்தேன். ஆனால் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அதில் இருந்த பல பேசஞ்சர்ஸ் வந்து பல கனவுகளோடு வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி நம்மளோட இல்லை, நம்மளுடைய சகோதரிகள் நம்மளோட இல்லை. நம்ம எல்லாருமே இந்த தருணத்தில் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம். எல்லா மோட் ஆஃப் ட்ராவலுமே ரிஸ்கோடு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய சட்டங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம். ஃப்ளைட்டில் சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லும் பொழுது நம்மலாம் கவனிக்க வேண்டியது அதை விட அவசியம். எமர்ஜென்சி எக்ஸிட்டை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும் பொழுது ஒரு வாட்டியும் இந்த மாதிரி அகமதாபாத் மாதிரி இருக்கக்கூடிய ஏர் கிராஷ் இன்சிடென்ட்ஸை பார்க்கும்போது நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, டெசிஷன் இஸ் டேக்கன் இன் செகண்ட்ஸ். அப்போ அந்த டெசிஷன் இஸ் டேக்கன் இன் செகண்ட்ஸ்னால் ஏர்க்ராஃப்டை சுற்றி இருக்கக்கூடிய, ஏவியேஷன் சுற்றி இருக்கக்கூடிய, ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய ரெகுலேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை இன்டர்னலைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் ஏர்க்ராஃப்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது இது என்பவர் பண்ண வேண்டியது மிக அவசியம். பொதுமக்கள் மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சட்ட மாணவர்கள் ஏவியேஷன் லா பற்றி இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிற பல பேர் ஏர் ட்ராவல் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு இந்த மாதிரியான சின்ன சின்ன பேகேஜ் தொலைச்சிடுவாங்க, இல்லை ஃப்ளைட் மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஃப்ளைட்டில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஏசி ஒர்க் ஆகாமல் போகலாம், சீட்ஸ் சரியாக இல்லாமல் போகலாம், லேண்டிங் இல்லாமல் ப்ராப்பராக இல்லாமல் போகலாம். இதெல்லாம் வந்து விசில் ப்ளோ பண்ண வேண்டியது ஒரு பேசஞ்சரோட கடமை. அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களால் என்பவர் ஆகி ஏர் ட்ராவல் வந்து சேஃபாக பண்ண முடியும். நன்றிகள்.